வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஊரில் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, விளையாட்டு போட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இருக்கும், இரைச்சலாக இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நண்பர்களே. நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிற இதுக்கு நான் வரல. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா பிக் பாஸ் கடைசி வார்த்தை எட்டிருச்சு. இந்த கடைசி வார்த்தை எட்டினாலும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என் மனசில் தோணுது, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். அது எனக்கு என்னென்னா இது பண்ண தோணுச்சு, என்னென்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் சொல்லிடுறேன். போன வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போச்சுங்க. போன வாரம் என்ன டல்லாக போனாலும் போன வாரம் எவிக்ஷன் நம்ம தீபக் அண்ணனும் அருண் அண்ணனும் வெளியே அனுப்பியிருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் நியாயமற்றது அப்படிங்கிறத பிக் பாஸ் நடத்துகிற குழுவுக்கும் விஜய் டிவிக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதுபோக ஒவ்வொருத்தராக வந்தாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ், பழைய போட்டியாளர் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. வந்தவங்க ஒவ்வொருத்தருமே பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி பார்த்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். சில பேர் வந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே நான் வெளியே போயிட்டேனே அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒரு கோபம். இன்னொருத்தருக்கு என்னை 14 நாளையும் அனுப்பிச்சிட்டிங்க, அடுத்த வாரத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே என்னை அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்போ 14 நாள் என்ன வீட்டில் எதுக்கு இருந்தீங்கன்னா கேட்க தோணுச்சு. அது உள்ளே வந்தவனே பார்த்துக்கிட்டோன்னா ஜால்ராசிங்க, சட்டையை கழட்டிட்டு திருவானே அவன் இங்கே, தடவனவனே அவன் இங்கே இவங்கன்னு ஒருமையிலேயே பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் அவரை வச்சு செஞ்சாங்க. ஆனால் டீம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை பார்க்க ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா இப்போ ஆனால் மனுஷன் பார்த்துக்கிட்டோன்னா வெளியே போயும் திருந்தலையில் இந்த ஆள், பட்டும் திருந்தலை. இந்த ஆள் பட்டும் திருந்தலைன்னா கெட்டு போய் தொழிட்டுன்னு விடணும் அந்த ஆள். அவர் பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா வெளியே போய் டெவலப் ஆவாருங்கிறது அவனுக்கு தான் வெளிச்சம். நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கு மேலே ஆனால் ஒருத்தரை பார்த்துக்கிட்டோன்னா இப்படி தரக்குறைவாக பேசுகிறது, தரம் தாழ்த்தி பேசுகிறது, தனக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்த விலகுமே தவிர அவங்க பார்த்துக்கிட்டு தரக்குறைவாக பேசிக்கிட்டு அவன் இவன் தடவரவன் ஜால்ராகள்டான்னு பேசுகிறது எந்த விதத்துலேயும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நான் கொஞ்சம் வன்மையாகவும் கண்டிச்சிருக்கணும். விஜய் சேதுபதி சாரும் இதை பார்த்துக்கிட்டோன்னா கேட்கல அப்படிங்கிறதா பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் அதை பட்டும் படாமல் மேலோட்டமாக கடந்து போனது என்னமோ மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்தில் பார்த்தா விஜய் பார்த்தா கொஞ்சம் எங்கேயோ பார்த்தா கோட்டை விட்டவர் அப்படின்னு தோணுச்சு. வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் யார் பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. நான் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டோன்னா சௌந்தர்யாவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அதிகமாக பிஆர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு இன்னொரு சேனல் பார்த்துக்கிட்டோன்னா முத்துக்குமார் பார்த்தா அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவுக்கு பார்த்தா ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா பார்த்தா பேக்கரி வச்சுருக்காங்க, பேக்ரவுண்டு ஃபேமிலி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது பண்ணுறாங்க. பட் முத்துக்குமரனுக்கு பிஆர் ஒரு சேனல் பண்ணுது அப்படின்னா அதை முழுக்க முத்துக்குமரனோட பர்ஃபார்மன்ஸு முத்துக்குமரன் மேலே இருக்க அன்பால் தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்துக்குமரன் பார்த்துக்கிட்டோன்னா நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த பையன், அவருக்கு பார்த்துக்கிட்டா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா பிஆர் பண்ணுற அளவுக்கு பார்த்தா அமௌண்ட் இருக்குமா தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் ஜாக்லினு, பவித்ரா, விஷால் இவங்களுக்கு இருக்கிற பிஆர்ஸை விட நான் அதிகமாக பார்க்குறது, அதிகமாக பார்த்துக்கிட்டோன்னா மீம்ஸ் வரது பார்த்துக்கிட்டோன்னா முத்துக்குமரனுக்கும் நம்ம சவுந்தர்யாவுக்கும் அதிகமாக வருது. எனக்கு என்னமோ பார்த்துக்கிட்டோன்னா இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்த வரைக்கும் ஓட்டெடுப்புலையும் பார்த்துக்கிட்டோன்னா முத்துக்குமரன் ஃபஸ்ட் இடத்துலையும் சவுந்தர்யா பார்த்தா 2வது இருக்காங்க. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, பார்ப்போம் நடக்குதுன்னு. வந்தவங்க எல்லாமே பார்த்தா சவுந்தர்யா பார்த்துக்கிட்டோன்னா வச்சு செஞ்சதில்ல. சவுந்தர்யா பார்த்துக்கிட்டோன்னா அழுது எமோஷனை கிரியேட் பண்ணி அனுதாப ஓட்டுக்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சாரோட பொண்ணு சாச்சனா, ஐயோயோயோயோ எம்மா என்னம்மா நடிக்குது. என்ன பார்த்துக்கிட்டோன்னா நம்ம விஷாலை பார்த்துக்கிட்டோன்னா பிளேபாய் அப்படின்னு பச்சையாக முத்தரை குத்துச்சு. எம்மா அவன் பிளேபாயாக இருக்கிறான், பொறுக்கி பையனாக இருக்கான், உனக்கு என்ன வந்துச்சுமா? உன் பின்னாடி எவனும் வரலன்னு உனக்கு அர்த்தமா? அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அது அவனோட வாழ்க்கை, அவனோட பஞ்சாயத்து, அவனோட பிரச்சனை. அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு எங்கே வலிக்குது? எதுக்கு தேவையான பார்த்துக்கிட்டோன்னா நல்லபடியாக விளையாண்டுக்கிட்ட ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டனா வந்தவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டனா நீ அந்த பொண்ணை அப்படி பேச, இந்த பொண்ணை அப்படி பேச, 2 பேர்கிட்ட தான் லவ் கண்டனை கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா போய்கிட்டு இருந்த ஒருத்தனை மூலையில் உட்கார வச்சு அவனோட கேமை பார்த்துக்கிட்டனா ஸ்பாயில் பண்ணிட்டீங்க எல்லாருமே. நம்ம ரவீந்திர சார் பார்த்துக்கிட்டனா மனுஷன்
அவர் என்ன ஜென்மம்னே தெரியல, என்ன கேரக்டர்னு தெரியல. வந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டா நான் இது பண்ணுறேன், புல்லிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், என் பாயிண்ட் ஆஃபாக சொல்கிறேன், என் பாயிண்ட் ஆஃப் சொல்லணும்னு பார்த்தா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு அவரோட கேம் ஆடுறா அப்படி. ஆனால் அவங்களுக்கே தெரியும் என்ன தான் பிக் பாஸை வந்து பார்த்துக்கிட்டா நீங்களும் போய் வின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஒரு இதை கொடுத்தாலும் 90 நாள் 100 நாள் இருக்கிற அவங்கள தாண்டி உங்களை எப்படி வின்னர் ஆக்குவாங்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? புதுசாக வந்து 8 கண்டென்ஷன் கொஞ்சம் கூட மூளையில் போல அவங்களுக்கு. பட் அதை யோசிக்காமல் வந்து பார்த்துக்கிட்டா நாங்கள் ஒரு வாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டா வின் பண்ணி ஒரு வாரத்தில் 50 லட்சம் அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறது எந்த விதத்தில் புதுசாக வந்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. அப்போ எத்தனை நாளாக வாழைப்பு போட்டவங்க நம்ம இழிச்ச வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க போல் நம்ம பிக் பாஸ் டீம். அதே மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்துக்கிட்டா சௌந்தர்யாவை உள்ளே கூப்பிட்டு அவர் வந்து பார்த்துக்கிட்டா கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷன் பீஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு குறையுமே இல்லை. பட் எவிக்ஷன் வரும்போது நான் எதிர்பார்க்காத எவிக்ஷன். நான் நினச்சது ஒன்று பவித்ரா போவாங்க அல்லது விஷால் போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் 2 பேருமே போகாமல் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த அருணும் தீபக்கண்ணும் வெளியே போனது எனக்கு வருத்தமாச்சு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டா நான் பார்த்த வரைக்கும் முத்து ஃபஸ்ட்டாலும் 2வது ஜாக்லின் 3வது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கணும். தீபக் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வந்து பார்த்துக்கிட்டா ராயான் அல்லது விஷால் தான் வருவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த விஜய் டிவிக்காரங்க அவங்க ஆளுங்க தானே முன்னாடி வரணும்னு நினைப்பாங்க. அவங்க ஆளுங்க தான் முன்னாடி வரணும்னு விஜய் டிவி ஆளுங்க நினைப்பாங்க. ஏன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டெடுப்பில் அதிகமாக இருக்குது அப்படி சொன்னாலும் முத்து வந்து பார்த்தீங்கன்னா துரத்த முடியாது. ஸோ ரன்னரப்பாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒன்று நம்ம டிவி ஆள் ஜாக்லின் ஒன்று வரணும், இல்லைன்னா விஷால் வரணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 பேர் தான் கொடுத்தாங்கன்ட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலையும் ஜாக்லினையும் வெளியே அனுப்பாமல் இருந்ததுக்கான காரணம் அது ஒன்று தான். விஜய் டிவிக்காரங்களே நீங்கள் பண்ணுற அரசியல் ஒரு நல்ல விளையாடுற 2 பிளேயரை வந்து பார்த்து கெடுத்துருச்சு. மேபி எனவே வாழ்த்துக்கள். நல்லா விளையாட கேமை வந்து பார்த்து நீங்களே ஸ்பாய்ஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுபோக நம்ம அன்சிதாவும் நம்ம அவங்க பேர் என்னங்க இன்னொரு பணம் வச்சு ஓட்டினாங்களே 2 பேருமே உள்ளே வந்து அவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம இவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க கொடுத்த மோதிரத்தை அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்த மோதிரத்தை இனிமேல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக கொடுத்த மோதிரத்தை வாங்கினது நல்லா இருந்துச்சு. அதை வந்து பார்த்தா பாடணும். அதே மாதிரி தர்ஷா குப்தா வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதிகமாக எந்த விதமான ஃபுட்டேஜ்லையும் காட்டலை. அது என்னன்னு தெரியல. தர்ஷா குப்தா எதுவுமே பண்ணலையா வந்து எனக்கு என்னமோ அதை பார்த்தா கொஞ்சம் இதுமாக தான் இருந்துச்சு. அந்த டான்ஸ்லாம் ஆடினாங்க பார்த்தீங்களா? டான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரவீந்திர சார் சூப்பராக ஆடினா. அப்படி நான் குறை சொல்லலை, ரவீந்திர சார் நல்லா ஆடினார். விஷால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடினாருங்க. நான் அவரை குறை சொல்லுங்கள். டான்ஸ் ஆடுற விஷயத்தில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஆடினா. அப்படி சூப்பராக ஆடினா. அப்படி சொல்லியும் கொடுத்தா அப்படி மற்றவங்களுக்கு டான்ஸை சொல்லியும் கொடுத்தா அப்படி. நான் முத்துவும் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா டான்ஸ் ஆடினா. அப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டா பாராட்டணும். நம்ம தீபகன்யா வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. படையப்பா சாரில் ரஜினிகாந்த் சார் கெட்ட போட்டு அவர் ஆட நல்லா இருந்துச்சு. நம்ம அருணுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட வரல, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி பரவாயில்ல. அதுபோக நம்ம அவங்க பேர் என்னது சௌந்தர்யா பரவாயில்லைங்க. என்ன தான் கில்லி கெட்டப்பில் போட்டிருந்தாலும் அவங்களோட ஆட்டமும் அற்புதமாக இருந்துச்சு. குறையெல்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த கேரக்டர் முழுக்கவே இருந்தது வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போட்ட பாடல்கள் வந்து பார்த்தா அற்புதமான பாடலாக இருந்துச்சு. அதெல்லாம் குறையுமே இல்லை. புதுசாக வந்தவங்க எந்த விதத்தில் எந்த மைண்ட் செட்டில் அவங்க நாங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்பினாங்கிற மட்டும் எனக்கு தெரியல. மேபி வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து பார்த்தா ஃபைனல்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஃபைனல்ஸில் பிக் பாஸ்காரங்க நம்ப முடியாதுங்க. எதிர்பாருங்க அப்படின்ட்டு லாஸ்ட் 2 நாளாக பார்த்தா ஓட்டு அதிகமாக ஜாக்லின் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஜாக்லினையும் வின்னராக ஆக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நான் அதை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன், பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த ஒரு வாரம் லாஸ்ட் 2 வீக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களோட பாயிண்ட் ஆஃப்லேயே யார் வின்னர் ஆவாங்க, யார் ரன்னர் அப் ஆவாங்க? 1 2 3 4 5 அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட 1 2 3 4 5 வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு முத்து, 2வது ஜாக்லின், 3வது சௌந்தர்யா, 4வது வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஷால், 5வது ராயன் அல்லது விஷால். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஷால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த பணப்பூட்டி எடுக்கிற டாஸ்க்கில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எடுக்க போனால் அவர் வெளில வரமாட்டா. அப்படி சொன்னாலும் விஷால் வந்து பார்த்தா வெளியே போக வாய்ப்பு அதிகம் உண்டு. என்ன பண்ணதில்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ நம்ம லைக் பண்ண தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ப்ரமோஷன் ஆகும். அதிக ப்ரமோஷனாக தான் என்னால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகத்தோடு உங்களுக்கு அதிகமான கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியும். அதனால் வீடியோ பார்க்க அனைவரும் முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசி பேர் வந்து பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தா சேனலை பார்க்குறீங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நீங்கள் தர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.
அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.